எபிசோட் 39 வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அதாவது இந்த ஷேப்பில் இப்படி தான் உங்களுக்கு ஆன்சர் வரணும். இது வந்து சிஎல்ல பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு பட்டனை வச்சுட்டிங்கனாவே வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஒரு பட்டனை வச்சுட்டு இப்போ இந்த பட்டனோட ஆன் கிளிக்கில் நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இதில் வந்து பிரிண்ட் 1ன்னு போட்டுடலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா பட்டனை கிளிக் பண்ணோன்னே அந்த ட்ரையாங்கிள் பிரிண்ட் ஆகணும். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. CL1 CL11. ஸோ இப்போ என்ன ஆகும்? ரன் ஆக டைம் ஆகும். இங்கே பாருங்க, இப்போ லாக் கேட் போய்க்கலாம். இப்போ நான் பிரிண்ட் கொடுத்தேன்னா வந்துருச்சா? ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இது சிம்பிள். ஆனால் எனக்கு இங்கேயும் டிஸ்பிளே ஆகணும். சூப்பர்பான வழி டெக்ஸ்ட்டை வைக்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம இங்கேயே ஒரு டெக்ஸ்ட்டை வைக்கலாம். டெக்ஸ்ட்டை வச்சு உள்ள 1 போட்டால் என்ன ஆகும்? இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். இதை வந்து சும்மா ஃபன்னாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன நினச்ச இதை கவனிச்சுட்டு இருப்பீங்கன்னா இது ஈஸி தான், நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சி. ஆனால் நீங்கள் பெரிய கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூக்கு போகிறப்ப இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்குமே. இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணிட்டு ஜோஹோ, அமேசான் எல்லாருமே இதை கேட்பாங்க. இப்போ டெக்ஸ்ட் போடுறேன், இன்னொரு டெக்ஸ்ட் போட்டு இன்னொரு 1 போடுறேன். ஓகேவா? இன்னொரு டெக்ஸ்ட் போட்டு இன்னொரு 1 போடுறேன். ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா இந்த 2 1ம் கீழே கீழே வருது. ஆனால் எனக்கு ஒரு 1க்கு அப்புறம் 2 1ம் நெக்ஸ்ட்டாக வரணும். அதை நான் எப்படி பண்ணுவேன்? டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே 1 ஆட் பண்ணலாம். வெரி குட். இந்த மாதிரி நீ யோசிக்கிறது குட்டு தான். ஆனால் இது எனக்கு தேவையில்லாத வேலை. இந்த மாதிரி 1 1 போட்டோம்னா இங்கேயே வந்துடும். ஓகேவா? அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த அளவு லாஜிக்கல் திங்கிங் வேணும். என்னோட கன்ஸ்ட்ரெயின் வந்து எனக்கு வந்து இப்படி 2 டெக்ஸ்ட் தான் போட்டிருக்கணும். ஓகேவா? ஆனால் இது சைடில் வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏன் இப்போ கீழே கீழே வருது? காலம்குள்ளே இருக்கிறனால கீழே கீழே வருது. அப்போ என்ன பண்ண சைடு வரும். அப்போ இதை ரோன் மாற்றிடலாமா? ரோன் மாற்றிட்டேன். இப்போ எல்லாமே சைடில் வருது. எனக்கு 1 மேலே இருக்கணும், அடுத்த 2 மட்டும் தான் கீழே வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே வந்து ரோ வைக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஜெட் பேக் கம்போஸ். இப்போ எனக்கு அடுத்த லைனில் 3 வரணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இதை ஒரு காப்பி பண்ணி இதை ஒரு பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சுது. வந்துருச்சா? இப்போ பிரிண்ட் கொடுத்தா லாக் கேட்லேயும் நமக்கு வந்துடும். ஓகேவா? இவ்வளோதான் வி வாண்டட். பேசிக்காக அதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இங்கே பாருங்க, ஒரு காலம் இருக்கு. அந்த காலம்குள்ள 4 ரோ இருக்கு. ஒவ்வொரு ரோக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள ஒரே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, 2வது ரோக்குள்ள 2 டெக்ஸ்ட் இருக்கு, 3வது ரோக்குள்ள 3 டெக்ஸ்ட் இருக்கு, 4வது ரோக்குள்ள 4 டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ 4வது ரோக்குள்ள 4 டெக்ஸ்ட் இருக்கனால அந்த 4 டெக்ஸ்ட்டும் சைட் பை சைட் ஹரிசான்டலா வந்திருக்கு. நீங்க 2வது ரோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அதுக்குள்ள 2 டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ அந்த ரோல 2 டெக்ஸ்டும் சைட் பை சைடு வந்திருக்கு. ஸோ ரோக்குள்ள இருக்கிறதெல்லாம் சைட் பை சைடு வரும். ஆனா இந்த ரோவே காலம்குள்ளதான் இருக்கு. ஸோ 4 ரோ, இந்த 4 ரோவும் காலம்குள்ள இருக்கிறதுனால இந்த 4 ரோவும் கீழே கீழே வரும். ரோக்குள்ள இருக்கிறது சைடு பை சைடு வரும். புரிஞ்சுச்சா இப்போ உங்களுக்கு கிளியரா? இதுதான் நீங்க மெயினா புரிஞ்சுக்கணும். ஸோ இதை புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் இஸ் டன் ஃபார் யூ. ஸோ பை பை.